வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாமனிதர் கிட்டினன் சிவனேசன் அவர்களின் 17வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நினைவு பேருரை நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்ட அனைவரையும் விசுவாசத்தின் நாயகர்கள் என்று வத்திக்கான் நேற்று அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக 1712 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதிக்கு எதிரான 2வது முறைப்பாட்டை தேர்தல் ஆணையகம் பெற்றுள்ளது. தற்போது பெய்து வரும் மழையால் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரில் மூழ்கி உயிரிழந்த இளைஞன் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. மட்டக்களப்பில் கடந்த சில நாட்களாக தொடரும் உஷ்ணமான காலநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விசாரணை குழுவின் நியமனத்தை சபாநாயகர் இறுதி செய்ய உள்ளார். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஊடகவியலாளர் ஃபாத்திமா ஹசவுனா உயிரிழந்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார். தொடர்வன விரிவான செய்திகள். மாமனிதர் கிட்டினன் சிவனேசன் அவர்களின் 17வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நினைவு பேருரை நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது. ஸ்ரீலங்காவில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் மற்றும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் குறித்து குரல் கொடுத்தமையால் ஸ்ரீலங்கா அரசு இயந்திரத்தின் துணையுடன் கிளைமோர் தாக்குதல் மூலம் படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் கிட்டினன் சிவனேசன் அவர்களின் 17வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர் ஞாபகார்த்த நினைவு பேருரை நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இன்று மாலை 3 மணியளவில் யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மன்ற மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மாமனிதர் கிட்டினன் சிவனேசனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் நினைவு பேருரையும் இடம்பெற்றது. நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா, தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன், தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் சிவாஜிலிங்கம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், முன்னணியின் பேச்சாளர் சுஹாஸ் உட்பட கட்சி உறுப்பினர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், மாமனிதர் சிவனேசனின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மாமனிதர் சிவனேசன் அவர்கள் தமிழ் தேசிய பற்றுள்ள அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார். இவர் 2008 மார்ச் 6ஆம் நாளில் ஸ்ரீலங்கா தரைப்படையின் ஆழ ஊடுருவி தாக்கும் படையணியால் மேற்கொள்ளப்பட்ட கண்ணிவெடி தாக்குதல் ஒன்றில் கொல்லப்பட்டார். இவரது தமிழ் தேசிய பற்றை கௌரவித்து தமிழீழ தேசிய தலைவரால் மாமனிதர் என்ற உயரிய கௌரவம் வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்ட அனைவரையும்
விசுவாசத்தின் நாயகர்கள் என்று வத்திக்கான் நேற்று அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்ட அனைவரையும் விசுவாசத்தின் நாயகர்கள் என்று அறிவிக்கும் அறிக்கையை வத்திக்கான் நேற்று வெளியிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடந்து 6 ஆண்டுகள் ஆகியும் முந்தைய அரசாங்கங்கள் அவற்றின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளையோ அல்லது தாக்குதல்களில் ஈடுபட்டவர்களையோ கைது செய்ய தவறிவிட்டதாக வத்திக்கானால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சூழலில் தாக்குதலில் இறந்த 300ற்கும் மேற்பட்டவர்களை விசுவாச நாயகர்கள் என்று அறிவிக்க வத்திக்கான் முடிவு செய்துள்ளது. விசுவாச நாயகர்கள் என்ற பட்டம் தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த தனிநபர்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையால் வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஏப்ரல் 21, 2019 அன்று நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்கள் மற்றும் விடுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்புகளில் 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். ஈஸ்டர் திருப்பலியில் கலந்து கொண்ட போது உயிரிழந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை இந்த அங்கீகாரம் கௌரவிக்கின்றது. இந்த அங்கீகாரம் அவர்களை இயேசு கிறிஸ்துவிற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்களாக அங்கீகரிக்கின்றது. வத்திக்கான் பிரகடனத்திற்கு மேலதிகமாக துயரத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அல்லது அதன் பற்றாக்குறை குறித்து திருச்சபையின் நிலைப்பாட்டை மெல்கம் ரஞ்சித் ஏப்ரல் 21 அறிக்கை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக 1712 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் 20 முதல் ஏப்ரல் மாதம் 18 வரை 1712 உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் நாள்தோறும் அதிகரித்து வருகின்றன. அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 9 முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 1577 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் 126 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதிக்கு எதிரான 2வது முறைப்பாட்டை தேர்தல் ஆணையகம் பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக 2வது முறைப்பாட்டை இலங்கையின் தேசிய தேர்தல் ஆணையகம் பெற்றுள்ளது. தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையம் தனது முதல் முறைப்பாட்டை கடந்த வெள்ளிக்கிழமை சமர்ப்பித்தது. 2025 மார்ச் 29 திஸ்ஸ மகாராமவிலும் மார்ச் 31 புத்தளத்திலும் ஜனாதிபதி திசாநாயக்க ஆற்றிய உரைகளை CMEV என்ற தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையம் மேற்கோள் காட்டியுள்ளது. இதனை அடுத்து ஏப்ரல் 10 கண்டியிலும், ஏப்ரல் 11 அக்கரைப்பற்று மற்றும் சம்மாந்துறையிலும், ஏப்ரல் 12 கந்தளாய் மற்றும் மட்டக்களப்பிலும், ஏப்ரல் 17 மன்னாரிலும் ஆற்றிய உரைகள் இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த அனைத்து தேர்தல் பேரணிகளிலும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளூர் சபைகள் இல்லாவிட்டால் அத்தகைய சபைகளின் நிதி கோரிக்கைகள் தாமதமாகும் அல்லது நிறைவேற்றப்படாமல் போகும் என்று ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இந்த உரைகள் அனைத்திலும் அரசாங்கம் மற்றும் கட்சிகளின் பிரதிநிதிகளை நம்பாததால் நிதியுதவியை உறுதி செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் கட்டளை சட்டத்தின்படி கடுமையான மற்றும் தெளிவான மீறலாக இது கருதப்படுவதாக தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையத்தின் தலைமை நடவடிக்கை அதிகாரி அர்ஜுன பராக்கிரம தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் காரணமாக தாம் 2வது முறையாகவும் முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதாக பராக்கிரம தெரிவித்துள்ளார். இந்த மீறல்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை எதிர்மறையாக பாதிக்கும். எனவே தேர்தல் பிரச்சார காலத்தில் இதுபோன்ற மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேர்தல் ஆணையகம் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதி செய்யும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஏப்ரல் 21 அன்று நடைபெறும் தமது ஆணையகத்தின் பொதுக்கூட்டத்தில் உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் வேட்பு மனுக்கள் தொடர்பான சட்ட சிக்கல்கள் காரணமாக ஜனாதிபதிக்கு எதிரான இந்த முறைப்பாடுகளை ஜனாதிபதிக்கு செயலகத்திற்கு அனுப்புவதிலும் குறிப்பிட்ட முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பெய்து வரும் மழையால் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தற்போது பெய்து வரும் மழையால் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் சமில் முதுகுட தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டெங்குவை பரப்பும் நுளம்புகள் மூலமாகவும் சிக்கன்குனியா பரவுகின்றது. நீண்ட வார இறுதி விடுமுறை மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக பலர் சுற்றுலா சென்றுள்ளனர். இவர்கள் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்யும் வாய்ப்பை இழந்துள்ளனர். இதன் காரணமாக நுளம்புகள் பெருகும் இடங்களை சுத்தம் செய்யும் வாய்ப்பு காணப்படாததால் அவை அதிகரித்துள்ளன. டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் ஒரே நுளம்பால் பரவுகின்றன. இதன் காரணமாக சுற்றுப்புறத்தை தொடர்ந்து சுத்தம் செய்வதன் மூலம் நுளம்பு பெருக்கத்தை தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார். நீரில் மூழ்கி உயிரிழந்த இளைஞன் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. கொடிகாமம் வரணி பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்த சிலுசன் என்ற 23 அகவையுடைய இளைஞன் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை அந்த இளைஞனின் பெற்றோரும் உறவினர்களும் வெளிப்படுத்தியுள்ளனர். அவர்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், கடந்த வியாழக்கிழமை எனது மகன் குளித்துவிட்டு வந்த வேளை 3 மணிக்கு பின்னர் எனது மகனை அவரது நண்பர் அழைத்து சென்றார். அவருடன் சென்று கொண்டிருந்த போது இன்னொரு நபர் குளிக்க வருமாறு தொலைபேசியில் கூறிய வேளை எனது மகன் அவருடன் சென்றுள்ளார். இதன்போது கொடிகாமம் ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரும் அவர்களுடன் இருந்துள்ளார். அந்த கேணியில் யாரும் குளிப்பதில்லை. அது கோவில் கேணி. தாமரை கொடி சிக்கி உயிரிழந்ததாக கூறியது பொய். அந்த கேணியில் தாமரை கொடியே இல்லை. மரண விசாரணை அதிகாரி, ஸ்ரீலங்கா காவல்துறையினர், சட்டத்தரணி உள்ளிட்ட பலர் நேற்றைய நாள் அந்த பகுதிக்கு வந்தனர். 2 பேரை அந்த குளத்தில் இறக்கி குளத்தை பரிசோதித்து பார்த்தனர். ஆனால் இருவரும் எந்தவிதமான பாதிப்பும் இன்றி வெளியே வந்தனர். உயிரிழந்த மகனின் ஆடையும் செருப்பும் குளத்தின் கரையில் இருந்தது. கேணியின் அருகே 3 டின்கள் இருந்தன. ஆனால் உடற்கூற்று பரிசோதனைகளில் இவர் மதுபானத்தை பாவித்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை. தண்ணீர் சுவாச பையின் உள்ளே சென்று அடைத்ததால் தான் மரணம் சம்பவித்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. தோளில் பிடித்து அழுத்திய கண்டல் காயம் உள்ளது. அவரது சடலம் தாண்ட இருந்த இடத்தில் ஒரு நீளமான மீட்டர் கட்டையொன்று குற்றப்பட்டிருந்தது. அப்படி அவர் தாழ்ந்திருந்தால் அந்த கட்டையில் பிடித்து ஏறியிருப்பார். மந்திகை வைத்தியசாலையில் எங்களது பிள்ளையின் சடலம் இருப்பதாக கேள்வியுற்று நாங்கள் அங்கே சென்ற வேளை அவரை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தவர்கள் இருவர் பொய்யான பெயர் கொடுத்துள்ளனர் என்ற விடயம் தெரிய வந்தது. ஏன் அவ்வாறு பொய்யான பெயர் கொடுக்க வேண்டும்? அன்றைய நாள் அவர் யாருடன் பேசினாரோ அவ்வளவு விவரங்களும் கைத்தொலைபேசியில் இருந்து அளிக்கப்பட்டிருந்தன. எங்களுடைய தம்பி ஒருவர் கைபேசியை வாங்கும் போது அங்கிருந்த ஒருவர் கைபேசியை பறித்தார். ஒரு மணித்தியாலம் அந்த கைபேசியை வழங்கவில்லை. சடலம் இருந்த இடத்தை நீதவானுக்கு காட்டிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பின்னர் அங்கிருந்து சென்றுவிட்டனர். பிறகு அவர்கள் வரவில்லை. எங்களிடம் விசாரணைக்கு வந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்தில் நீங்கள் சட்டத்தரணி வைக்க வேண்டாம், நாங்கள் உங்களுக்காக வாதாடுகின்றோம் என்று கூறினர். அவரது உடலை தொட்ட வேளை உடலில் சூடு இருந்தது. ஆகையால் சடலத்தை பிரேத அறையில் போட வேண்டாம் என நாங்கள் கூறியவர் அவரது நண்பர்கள் சடலத்தை பிரேத அறையில் போடுமாறு விடாப்பிடியாக தெரிவித்தார்கள். அவருக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற சந்தேகம் எழுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் உறவினர்கள் வைத்தியசாலையில் இல்லை. சிவரூபன் என்ற பெயரிலேயே கையொப்பமிட்டு அவரை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். ஆனால் அந்த சிவரூபன் யார் என இதுவரை எமக்கு தெரியவில்லை. உடனிருந்த நண்பர்கள் யாரும் இதுவரை சடலத்தை பார்ப்பதற்கு வீட்டுக்கு வரவில்லை. கொடிகாமம் ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் தான் கொடிகாமம் ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் தான் கொடிகாமம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இல்லை, பருத்தித்துறை நிலைய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் என்று மந்திகை வைத்தியசாலையில் வைத்து தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் கொடிகாமம் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய உத்தியோகத்தர். ஏன் அவ்வாறு பொய் கூற வேண்டும்? இந்த சதியில் ஈடுபட்ட 4 பேரை எமக்கு தெரியும். ஆனால் இதில் பலர் தொடர்பு பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தை சிலர் காணொளி பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அந்த காணொளி யாரிடம் உள்ளது என்று தேடி பிடிப்பதோடு நாங்கள் தெரிவிக்கின்ற 4 பேரிடமும் விசாரணைகளை மேற்கொண்டால் என்ன நடந்தது என கண்டுபிடிக்க முடியும் என தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பில் கடந்த சில நாட்களாக தொடரும் உஷ்ணமான காலநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடரும் உஷ்ணமான காலநிலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. நகரில் முக்கிய தேவைகளுக்காக வரும் மக்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிக உஷ்ணம் காரணமாக வயோதிபர்கள், நோயாளிகள், பெண்கள், சிறுவர்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மரநிழல்களில் ஒதுங்கி இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பொதுமக்கள் நண்பகல் வேளைகளில் வெளியில் நடமாட வேண்டாம் என தெரிவித்திருந்த போதிலும் அதிகமான
மக்கள் நகரில் தங்களது தேவைகள் நிமித்தம் வருகை தந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது மாவட்டத்தில் நிலவும் அதிகமான உஷ்ணமான காலநிலையால் விவசாய நடவடிக்கைகளும் பாதிப்படைந்துள்ளன. இதேவேளை மாவட்டத்தில் பயன் தரும் வாழை, மா மற்றும் தெங்கு பயிர்ச்செய்கையும் அதிக உஷ்ணம் காரணமாக பாதிப்படைந்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தென்னை மரங்களின் இலைகள் கருகுவதுடன் அதன் விளைச்சலும் பாதிப்படைந்துள்ளது. இதனால் தேங்காயின் விலைகளும் அதிகரித்துள்ளன. தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் விசாரணை குழுவின் நியமனத்தை சபாநாயகர் இறுதி செய்துள்ளார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் விசாரணை குழுவின் நியமனத்தை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அடுத்த சில நாட்களில் இறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக தென்னக்கோனை அவரது பதவியிலிருந்து நீக்க ஒரு விசாரணை குழுவை நியமிக்க கோரும் தீர்மானம் 2025 ஏப்ரல் 8 அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தின்படி நியமிக்கப்பட உள்ள 3 உறுப்பினர்களை கொண்ட விசாரணை குழு தலைமை நீதியரசரால் பரிந்துரைக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையில் இருக்கும். இந்த நிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றம் அனுப்பிய அறிவிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக தலைமை நீதியரசர் முர்து பெர்னாண்டோ குழுவின் தலைவராக ஒரு மூத்த உயர் நீதிமன்ற நீதியரசரின் பெயரை பரிந்துரைத்துள்ளார். அதே நேரம் தேசிய ஸ்ரீலங்கா காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏக்கநாயக்க குழுவின் உறுப்பினராக இருப்பார். இதனை அடுத்து 3வது உறுப்பினர் சட்டம் அல்லது பொது நிர்வாக முகாமைத்துவ துறையில் சிறந்து விளங்குபவராகவும் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் ஒப்புதலுடன் சபாநாயகரால் நியமிக்கப்படுவராகவும் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஊடகவியலாளர் ஃபாத்திமா ஹசௌனா உயிரிழந்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போரின் விளைவுகளை புகைப்படங்களின் மூலம் உலகுக்கு காட்டிய காசாவைச் சேர்ந்த புகைப்பட ஊடகவியலாளர் ஃபாத்திமா ஹசௌனா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலில் 90 பேர் பலியாகியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகின்றது. இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த ஜனவரியில் 42 நாட்களுக்கான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்த பின்னர் போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான பணிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் தாக்குதல் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் ஹமாஸ் அதை ஏற்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 90 பேர் உயிரிழந்ததாக காசாவின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மக்கள் தங்கியிருக்கும் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 15 பேர் ஒரே இரவில் கொல்லப்பட்டதாக வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் போரின் விளைவுகளை புகைப்படங்களின் மூலம் உலகிற்கு காட்டிய காசாவைச் சேர்ந்த புகைப்பட ஊடகவியலாளர் ஃபாத்திமா ஹசௌனா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஃபாத்திமாவுக்கு இன்னும் சில நாட்களில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த புதன்கிழமை வடக்கு காசாவில் நடந்த இஸ்ரேல் தாக்குதலில் ஃபாத்திமா மற்றும் அவரின் குடும்பத்தினர் 10 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதில் அவரின் கர்ப்பமான சகோதரியும் அடங்குவார். நான் ஒரு செய்தியாக இருக்க விரும்பவில்லை. எனது மரணம் உலகத்திற்கே கேட்கும்படியும் காலத்திற்கும் நிலைத்திருக்கும்படியும் இருக்க விரும்புகின்றேன் என ஃபாத்திமா ஒருமுறை இணையத்தில் பதிவிட்டதை பலரும் நினைவு கூர்ந்து வருகின்றனர். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி 19ஆம் நாள் இரவு முதல் 20ஆம் நாள் இரவு வரையில் உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் இதனை சமாளித்து வருகின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் பல்வேறு பொருளாதார தடைகள் விதித்தாலும் அதனை ரஷ்யா கண்டுகொள்ளவில்லை. இந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முயற்சி எடுத்துள்ளது. ஆனால் இதில் முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் சமரச முயற்சியில் இருந்து விலகப் போவதாக அந்நாடு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தன்னிச்சையாக போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புடின் பிறப்பித்த உத்தரவில் சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை உக்ரைன் மீதான தாக்குதல் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நிறுத்தப்படுகின்றது. இதனை
இதனையே உக்ரைனும் பின்பற்றும் என்று நம்புகின்றேன். அதே நேரத்தில் இதனை மீறி உக்ரைன் செயற்படும் நேரத்தில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் படைகளை இராணுவ தளபதி தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.